ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் அன்றைக்கி ஒரு ஜாலியான விலாக் தான் பார்க்க போகிறோம். எந்த விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, எது சம்மந்தமான விலாகுன்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான ஒரு குட்டி நகை எடுக்கிறதுக்காக நான் ஜிஆர்டி போயிருந்தேன். ஜிஆர்டி போகும்போது உள்ளேயே சூப்பராக கிறிஸ்மஸ் சம்மந்தமாக நல்லா சூப்பராக வெல்கம் பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்மஸ் ட்ரீ, அது மட்டும் இல்லாத நிறைய கிஃப்ட்டு இதெல்லாம் வந்து பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. இந்த கிறிஸ்மஸ் சம்மந்தமாக வந்து இவங்க வந்து அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. என்னுடைய பையனுக்கு வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இங்கே இருக்கிறது பார்த்தா அழகாக மேரி கிறிஸ்மஸ் சொல்லிட்டு என்னுடைய பையன் வந்து அழகாக வந்து எல்லாத்தையும் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக சொல்லிட்டு இருந்தான். அதெல்லாம் சூப்பராக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நிறைய கிஃப்ட் ஹேம்பர்லாம் இருந்தது. அம்மா, எனக்கு சாண்டோ கிளாக் வந்து நிறைய கிஃப்ட்டு தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வரை கேட்டுட்டு இருந்தான். அழகாக இந்த ட்ரீலாம் பார்த்து அழகாக சூப்பராக இருக்குது, சாண்டோ கிளாக்லாம் வருவாங்களா அப்படின்லாம் சொல்லிட்டு அழகாக பேசிகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக போயிடுச்சு. ஒரு குட்டி நகை வாங்கிறதுக்காக நான் வந்து போயிருந்தேன் ஜிஆர்டிக்கு. ஜிஆர்டியில் வந்து நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சீட் போட்டிருக்கேன். சீட் போயிட்டுருக்கிறதுனால வந்து அது சம்மந்தமாக வந்து ஒரு நெக்லஸ் வந்து வாங்கலாம், 2 பவுனில் வந்து ஒரு நெக்லஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். மோஸ்ட்லி வந்து பார்த்தோன்னா செயின் வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செயின் தான் கொடுக்குறாங்க. ஒரு குழந்த பிறந்துச்சுனாலும் செயின் கொடுத்துட்றாங்க. இல்லைன்னா கொஞ்சம் பெருசானாலும் நிறைய கிஃப்ட்டு செயினே இருக்கிறதுனால வந்து நான் வந்து செயினே இனிமேட்டு வாங்கவே கூடாது. இனிமேட்டு வந்து எத்தனை கிராமாக இருந்தாலுமே ஒரு நெக்லஸ் வாங்கிடணும், இல்லைன்னா வந்து ப்ரேஸ்லெட் வாங்கணும், இல்லைன்னா வந்து ஒரு வளையல் வாங்கணும்னு தான் நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா எல்லாருமே முக்கால்வாசி பேர் செயினாக கொடுத்துட்றாங்கன்றதுக்காகவே இந்த டைம் நான் செயின் வந்து கட் பண்ணிட்டேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா 2 பவுனில் அழகாக குட்டியாக நெக்லஸ் வாங்கலான்னு போயிருந்தேன். இந்த இந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது 2 பவுன் கிடையாது, 3 பவுனுக்கு மேலே. இங்கே இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அழகழகாக சூப்பராக இருந்துச்சு. 2 பவுனுக்கு வந்து அவங்க ஒரு ஐடியா தந்தாங்க. நீங்கள் சப்போஸ் வந்து 2.5 பவுனில் நீங்கள் வந்து இங்கே இருக்கிற நெக்லஸ் எல்லாமே 2.5 பவுனில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு கூட அந்த செயினை வந்து நீங்கள் பின்னாடி போடுவோம் பாருங்கள் செயின், அது வந்து நீங்கள் வந்து வாங்காமல் விட்டுட்டு உங்களுக்கு எப்போ காசு இருக்கோ நீங்கள் வந்து அந்த பின்னாடி ஆட் பண்ணுற செயின் வந்து நீங்கள் வந்து எவ்வளோ லென்த்தாக வேணால் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ஐடியா தந்தாங்க. அந்த ஐடியா எங்களுக்கு எல்லாமே நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஜிஆர்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேஸ்ட்டெல்லாம் உருக்கி அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே வந்து ஒரு நகை உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிஆர்டிலலாம் கொடுத்துட்டா வந்து அதை வந்து அவங்க வந்து இங்கேயே வந்து சரி பண்ணி தர மாட்டாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபேக்ட்ரிக்கு, சென்னைக்கு இருக்கிற ஃபேக்ட்ரிக்கு போய் தான் சரி பண்ணி எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இங்கே வந்து பாருங்கள் அழகாக வந்து 4 பவுனில் ப்ரேஸ்லெட், அழகாக ஒரு 2 பவுனில் மோதிரம், இது எத்தனை பவுன் தெரியல, செயின் வந்து பார்த்தோன்னா ஜென்ஸுக்கு சூப்பராக அழகாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் நெக்லஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. எல்லோரும் கொஞ்சம் காசு கிடச்சா கூட ஓடி போயிட்டு நகை வாங்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நகை வந்து எப்போவுமே நமக்கு ப்ராஃபிட் மட்டும்தான் தருது. இந்த நகை வீடியோ, ஜிஆர்டி நகை வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பபாய்.